வணக்கம் மக்களே. என்னென்னா, இன்று சட்டப்பேரவை நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி நேற்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றினாங்க ஒரு 30-35 நிமிஷம். இதுக்கு முன்னாடி என்னென்னா, போன வழியிலே சொல்லியிருப்பேன், டிஎம்கே ஆட்சியில் ஆர்என் ரவி அப்படிங்கிறவங்க கவர்னராக இருந்தாங்க, ஆளுநராக இருந்தாங்க. அவங்க வரும்போது எப்போ வந்து பார்த்தாலும் அந்த தேசியக்கு தான் ஃபஸ்ட்டு வரணும், அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து அது இல்லை. ஒரு நல்ல விஷயம்னு சொன்ன பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இப்போ போய்கிட்டு இருக்கிற அரசியல் ஒரு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுல அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆளுநர் வந்து கொஞ்சம் எல்லா பத்திரிகையாளரும் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இருக்கார். வந்தாங்க, ஆளுங்கட்சி வந்து இந்த ஒரு மாதத்தில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத எழுதி வச்சதை படிச்சுட்டு அதை அப்படியே டிரான்ஸ்லேஷன் சிடிஎஸ் பிரபாகர் நம்ம சபாநாயகர் வந்து படித்து தமிழில் வந்து விரிவாக்கம் பண்ணிவிட்டு முடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அடுத்து இந்த சட்டசபை கூடினதில் வந்து மேகதாது அணையை பற்றி எல்லாத்துக்கும் ஆளுங்கட்சி என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து அனைத்து உறுப்பினர்களும், எடப்பாடி ஐயா, உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள், மற்றபடி இதோட வந்து பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எடப்பாடியாகவும் எல்லாருமே பார்த்திங்கன்னா பேப்பரை பார்த்து எழுதி வச்சதை பார்த்து படித்தாங்க. இதில் ரெண்டு பேர் யாருன்னா, அம்மா பிரேமலதா அம்மா அவர்களும் ப்ளஸ் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களும், 2 பெண்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பேசுனாங்க. பிரேமலதா அம்மாவும் சூப்பராக பேசுனாங்க. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ், சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நல்லா பேசுனாங்க. என்னன்னா, மற்றவங்களுக்கும் அவங்க 2 பேர்த்துக்கு வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, பிரேமலதா அம்மா வந்து அவங்களே சொல்கிறாங்க, அந்த இதில் உரையில் சொல்கிறாங்க, இதை வந்து நம்ம இதை பேசுகிறதுக்கு வந்து எழுதி வச்சோ இல்லை மனப்பாடம் பண்ணியோ பேச வேண்டியதில்லை. அப்படிங்கும்போது அது சரளமாக அவங்க என்ன பேசணுமோ அவ்வளோ அழகாக சூப்பராக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டு நம்ம சௌமியா அன்புமணி ராமதாஸ் வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களும் அந்த பெண்மணி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் ஆனால் அந்த ஒரு குறிப்பை பார்த்துட்டு அடுத்து வந்து நேராக பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இது எவ்வளோ அழகாக இருக்குது இதை பார்க்கும்போது. அப்போது அது உள்ளார்ந்து பேசுகிறாங்க. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சு நம்ம பார்த்து படித்து அதுங்கிறத விட அப்போ அந்த பிரச்சனையை அவ்வளோ தூரம் உள்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். இது அந்த சட்டப்பேரவையில் வந்து யார்கிட்டையுமே அந்த கோணத்தை பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக சூப்பராக பேசுனாங்க. உண்மைக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த இடத்துல. அதே மாதிரி பிரேமலதா அம்மா பேசின விஷயங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக பேசி, இத்தனை வருஷமாக 50-60 வருஷமாக அந்த தண்ணிக்குன்னே பிரச்சனை போய்கிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லை, அதை வந்து சரி பண்ணணும், வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் விஜய் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்து படித்தாலுமே ப்ளஸ் ரொம்ப இல்லை, லைட்டாக படிச்சுட்டு என்ன அப்படிங்கிற தேவைங்கிறத நம்ம படிச்சுட்டு அமர்ந்துட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைவை வந்து அவங்க பிரச்சாரத்தில் லைவை கட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் இப்போ வந்து அவங்களுக்கு சாதகமாக அந்த மேகதாது அணையை வந்து எல்லாருமே வந்து இதை ஆதரிக்கிறோம், எல்லா கட்சியும் எதிர்கட்சியிலேருந்து அனைத்து எம்எல்ஏகளுக்கும் அனைத்து எம்எல் உறுப்பினர்களும் சேர்ந்து ஆதரிக்கிறோன்னு சொல்லி அது வரைக்கும் லைவ் போய்ட்டு கரெக்டாக 9 மணிக்கு ஆரம்பித்தது 11:45 வரைக்கும் அந்த பேசிகிட்டு இருந்துச்சு. அடுத்தது அப்படி லைவுங்க எல்லா லைவுமே கட் ஆகி 27ஆம் அடுத்த சட்டப்பேரவைன்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்திருக்குது. நடந்ததை வந்து அவங்களுக்கு சார்பாக உள்ள இதை மட்டும் எடிட் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. இப்போ எதிர்கேட்டுங்க இப்போ வந்து லைவுங்கிறது வந்து எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சட்டப்பேரவையில் லைவ் போடுறது. இது வந்து போன ஆட்சிலையும் இல்லை, அதுக்காண்டி போன ஆட்சியில் இருந்துச்சான்னு கேள்வி கேட்பாங்க. ப்ளஸ் போன ஆட்சியில் கிடையாது, போன ஆட்சியில் பண்ணாங்கன்னா தான் அவங்கள தோக்கடிச்சது. இதில் முதலமைச்சர் கேண்டிடேட் அவங்களே வந்து குளத்தூரில் தோற்றுருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனை இருக்கிறனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்குது. இவங்களும் மறுபடியும் அதை லைவை கட் பண்ணுறாங்க.
பார்க்கணும், மக்கள் எல்லாரும் பார்க்கணும், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எதிர்க்கட்சிக்காரங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு இவங்க என்ன ஆளுங்கட்சி என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து எப்போயுமே வந்து லைவ் ஃபேஸ் டு ஃபேஸ். ஏன்னா வந்து அடுத்து போகிறது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சின்ன 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 இதில் எடிட்டிங் ஆயிரும், வாய்ஸ் கட் ஆயிரும் போடுவாங்க. எப்படின்னா சின்ன கட்டிங், சின்ன இது அதில் கட்டிங் இதில் கட்டிங், சின்ன வணக்கம் சொல்கிறது கூட கட்டிங் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ அதை எடிட்டிங் பண்ணியோ இல்லை அதை யாரோ ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ வந்து பேசும்போது அதில் வந்து பாதி இதை கட் பண்ணி பாதி இது அவங்களுக்கு தேவையானதை மட்டும், ஏன்னா ஆளுங்கட்சிங்கும்போது அவங்க சார்பாக தான் சில விஷயங்கள் வெளியில் வரும். அப்போ லைவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக இருந்து பார்க்குற மாதிரி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இல்லை அதை அப்படி பார்க்குறத எதுக்கு கட் பண்ணணும்? இதைத்தானே போனாச்சில் பண்ணாங்க, நீங்களும் அதையே பண்ணிங்கன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க சட்டப்பேரவையில் உள்ளது அத்தனையும் லைவாக மக்கள் தெரிஞ்சுக்கணும். மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்ட எஜமானர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் லைவ். அதை கட் பண்ணுறீங்க, சரி ரைட்டு. அப்போ இன்னொரு பிரச்சனைக்கு வருவோம். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில எம்எல்ஏக்கள் ஒரு அமைச்சர்கள் வந்து ரீல்ஸு போனாங்களா எதுக்கு போனாங்கன்னே தெரியாது, அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க. அது சரியாக இருக்கா டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, அது இருக்கா இது இருக்கான்னு கேட்குறாங்க, செய்கிறாங்க, போட்டாங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொரண்டை பக்கத்தில் ஒரு அதுவும் அந்த பையன் வந்து விஜய் சாருக்காண்டி தான் ஓட்டு போட்டிருக்காப்புல, தாவைக்க கட்சி. அந்த ஃபோட்டோலாம் வந்திருக்கு, நிறைய பேத்துக்கும் தெரியும். அப்போ அந்த பையன் வந்து பாம்பு கடியில் இறந்துருக்கிறாப்புல. நைட்டாக ஒவ்வொரு ஆஸ்பத்திரி கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அந்த பையனுடைய அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு சொரண்டை, அவங்க சொந்த ஊர் சொரண்டை, இதே காடு பகுதியோ இல்லை மலங்காட்டில் வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்துச்சுன்னா இல்லை, இது நம்மளை மாதிரி சொரண்டைங்கிறது பெரிய ஒரு நகராட்சி கணக்கு பண்ணி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஊர். அப்போ அந்த இடத்துல இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகிறாங்க, அப்புறம் விகே புதூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகிறாங்க, அடுத்து தென்காசி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பெரிய திருநெல்வேலி ஐக்கியநாட்டுக்கு சமமானது. அப்போ பாம்பு கடிக்கு மருந்து இல்லை. அப்போ இவங்களுடைய ரீல்ஸ் பூரா என்ன, அப்போ இவங்க ஆய்வு பண்ணது என்ன இருக்குது? மக்களுக்கு அரசு மருத்துவமனைக்கு போகிறது கையில் காசு இல்லாமல் சில விஷயங்களுக்கு இந்த மாதிரி விஷக்கடிக்கு வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மருந்து இருக்குதுன்னு சொல்லி போகிறது. அப்போ அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அதுக்குண்டான மருந்து இல்லைன்னா நீங்கள் என்ன ஆய்வு பண்ணீங்கன்னு கேள்வி வருது. அப்போது இது என்ன மாதிரி முறைன்னு ஒன்று இருக்குல்ல. இதில் இன்னொரு சைடு வேறு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மாதம் தானே ஆயிருக்கு, ஒரு மாதம் தானே ஆயிருக்குன்னா ஒரு மாதத்தில் சில விஷயங்களை நீங்கள் ஆய்வு பண்ண போகிற இடத்துல அங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு அமைச்சருக்கோ அவ்வளோ பவர் இருக்குது. இங்கே அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே போனாங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு இவங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லி என்னென்ன மருந்து இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, ஒரு ஸ்கேனிங் என்ன இருக்குது, மருந்து இந்த மாதிரி காய்ச்சலுக்கு என்ன இருக்குது, ஒரு அடிப்பட்ட ஆளுக்கு என்ன மாதிரி மருந்து வச்சுருக்கீங்க, இதை கேட்கணும். அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் வீடியோ 2 நிமிஷம் வீடியோவில் அதை கேட்கணும். திடீர் ஆய்வு அப்படி சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்போது அந்த மருந்துலன்னா அந்த ஒரு 10 மணி நேரம் இப்போ எல்லாரோடைய மனநிலையும் யோசிச்சு பாருங்களேன். அவங்க இடத்துல அந்தந்த இடத்துல ஒரு மகனுக்கு பாம்பு கடி கடிச்சிருச்சு, கடிச்ச இடத்துல ஒரு பதட்டம் எப்படி இருக்கும்? என்னுடைய பிள்ளைகளுக்கே ஒரு பாம்பு கடி கடிச்சிச்சுன்னா என்ன செய்யும்? அந்த பதட்டம் இருக்கும், எங்கேயா போய் காப்பாற்றிட மாட்டோமான்னு. அப்போ எவ்வளோ தவிப்பு இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு அசால்ட்டுத்தனம். மறுபடியும் கேட்டால் ஒரு மாதம் தான் ஆயிருக்கு, அவங்களுக்கு என்ன தெரியும்? சரி, என்ன தெரியும்? அப்போது தெரிஞ்சவங்கள கூட சேர்த்து வச்சுருக்கீங்களா? அவங்களுக்கு தெரியாது. நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கு விஜய் சாருக்கு தெரியாது, ஓகே ஏற்றுக்கலாம், ஏன்னா ஒரு மாதத்தில் என்னமே தெரியாது. பட் முன்னாடி சபாநாயகர் ஐயா வந்து சீதி பிரபாகர் வந்து அவர் ஒரு அனவசல் எம்ஜிஆர் காலத்தில் உள்ள இருக்காங்க.
செங்கோட்டையன் ஐயா அவர்கள் அவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் வந்து ரொம்ப பழமையான எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டு அதை பண்ணலாமே, என்னென்ன பண்ணணும், எதை முக்கியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணலாமே. அவங்கள ஒரு பர்சனலாக கூட கிட்டத்தட்ட சார் இருந்துக்கலாம், இதை இப்படி பண்ண சரியாக வருமா, அவங்ககிட்ட கேட்டு கூட பண்ணலாமே. அடுத்து வர்றவங்களையும் கூட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஏடிஎம்களுக்கு கட்சியிலேருந்து வர்றவங்கள சேர்த்துக்கிறீங்க, அவங்ககிட்டையும் கேட்டுக்கலாமே. அவங்களாம் பழைய ஆளுங்க தானே, கேட்கலாமே, கேட்டு செய்யலாமே. இது ஏன் இப்படி நடக்குது? ஒரு உயிருங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மனுஷனுக்கு உயிரை வந்து எடுக்கிறதுக்கு உரிமை இறைவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இந்த உயிரை கொஞ்சம் அந்த மருந்து இருந்துச்சுன்னா அதை காப்பாற்றிருக்கலாம்ல. எவ்வளோ அந்த தகப்பை எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அதைத்தான் சொல்ல வரேன்ல, புதுசாக வந்திருக்கிறாங்க. இது ஒரு நோய் இதுவே ஒரு நோய் மாதிரி ஆகிப்போச்சு. நான் ஒரு 6 மாதம் கழித்து கேட்டாங்கன்னா அதான் பண்ணியிருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு பேச்சு வரும். என்ன செய்ய? சரி பார்ப்போம். இன்னொரு இதில் எதையாவது மாற்றி அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாற்றம் வேணும் சொல்லி மாற்றம் கொண்டு வந்தாங்க. ஆனால் மாற்றம் இல்லாமல் அதே இன்னொரு கட்சிக்கும் ஏற்கனவே இருந்த கட்சிக்கும் மாற்றம் வேணும்னு சொன்ன அந்த கட்சிக்கும் 2த்துக்கும் எல்லாமே ஒன்று போல் தெரிகிற மாதிரி ஒன்று இருக்குது. நன்றி, வணக்கம்.